ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு மீன் வாங்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பெரிய மீன் தான். நாங்கள் காலையில் 11 மணிக்கு போயிருந்தோம். காலையிலே எல்லாமே சேல் ஆகிட்டுன்னு சொன்னார் அந்த அண்ணா. அப்புறம் வந்து அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்களே, அந்த மீனில் தான் நாங்கள் ஒரு மீன் மட்டும் வாங்கியிருந்தோம். ஒரு மீன் 1.5 கிலோ 1.25 கிலோவும் ஒரு பக்கம் வந்துச்சு. அதை மட்டும் ஒரு மீன் வாங்கி, குட்டி மீன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நான் திரும்பி க்ளீன் பண்ணினேன். அவங்க வந்து அந்த அந்த சதைக்கு பக்கத்தில் பிளாக் கலராக இருக்கும்ல, பாசி மாதிரி, அதெல்லாம் அவங்க எடுக்க தெரியல போல். அவங்க க்ளீன் மட்டும் பண்ணி வச்சிட்டாங்க. சரின்ட்டு நான் திருப்பி க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு அந்த கவிச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணி வைப்போம்ல, அதெல்லாம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு திருப்பி நான் 2 டைம் வாஷ் பண்ணேன். இப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இருக்காது குழம்புலன்னு சொல்லிட்டு. குழம்புக்கு தனியாக வந்து உடம்பு பீஸையும் வறுக்கிறதுக்கு தனியாக உடம்பு பீஸையும், குழம்புக்கு வந்து மண்டையும் வால் அப்புறம் வந்து செதப்பகுதி ஒரு 2 எடுத்து போட்டு வச்சுட்டேன் தனியாக. இங்கே வந்து முன்னாடியே புளி அரிசிலாம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் கீழே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுக்கிறதுக்கு தேவை ஒரு 1 ஹவராவது ஊறணும்ல. சரி ஓகேன்ட்டு மசாலாலாம் அவங்க ரெடி பண்ணி ஊற வைக்கிறாங்க. நான் ஒரு சைடு வந்து சாப்பாடு வெடிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு தாளிக்கிறேன். ஆனால் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. எப்பொழுதும் போல் இல்லாமல் கொஞ்சம் அந்த வறுத்து அரைச்சி செய்வாங்கள்ல மசாலா, அந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சுருந்தோம். வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையாவே வச்சுருந்தோம் குழம்பு. 2 நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து குழம்புலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாமே வெட்டி கட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்புறம் வந்துட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். அவங்க வந்து மசாலா வந்து அதில் போட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த புளிக்குழம்பா மீன் குழம்பானே தெரியல, புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. அடிச்சு போடுவேன். என்னை வச்சு ஒண்ணு காமெடிக்கு என்றா குழம்பு வச்சிருக்கிற, மீன் குழம்பு வைடானா புளி குழம்பு வச்சு வச்சிருக்கிறே கண்ணு. போடலாமா? கலக்கிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. ஒவ்வொன்றா அது கையில் எடுங்க. கரெக்டாத கிட்ட வச்சு போடு, சுடாது. சரி, இதில் எவ்வளோ பிளட்டு கலக்கிட்டே இருக்கக்கூடாது, விட்டுருங்க. சரிடி, இருடி, மூடி வச்சிரு, முடிஞ்சிச்சு. கரெக்டான பொசிஷன்ஸில் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு. சரிங்க, குழம்புக்குள்ளே தானே கிடக்கு, இப்போ அதெல்லாம் இருந்துடும். மூடி வச்சிரு. ஃபிஷ் ஃப்ரையா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவர் கழித்து தான் ஃபிஷ் பொரிச்சிட்ருக்கேன். குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் துவச்சிட்டு சரி ஓகே பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு செம பசி 2 பேருக்குமே. மீன் குழம்பு ஸ்மெல் வேறு எங்களை இழுத்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஃபிஷ்ஷை வந்து பொரிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பொரிச்சிட்ருக்கேன். ஃபிஷ்ஷும் நல்லா செம்மையாக மேக்னெட் ஆகி நல்லா ஊறி சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து பொரிக்கிறது எப்படின்னு தெரியாது. ஏன்னா அது கரெக்டாக அது கறிக்கிடும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும். இந்த வாட்டி ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டில் செய்கிறப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். வீட்டில் தோசைக்கல்லில் போட்டு எடுப்போம். இங்கே வந்து தோசைக்கல் இல்லை, டவா தான் இருக்குங்கிறதுனால வடை சட்டியில் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்தமாரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் போய் ஒரு வாய் வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை. சூப்பராக இருக்கு. புளி
மதிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.